கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். முக்கியமாக கால வேளையில் நம்ம லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் 39வது வசனம் மட்டும்தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதை பற்றி போன சண்டே நான் பேசியிருக்கிறேன். மறுபடி அதை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. Luke chapter 10 verse 39, 41, 39, 40, 41, 42. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். 40 மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். 41 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அதுக்கு சோத்திரம். நம்ம ஜெபிப்போம். பிதாவே, இந்த தேவனுடைய வசனத்தை நீ ஆசீர்வதியும். எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, இந்த கால வேளையிலே உங்கள் நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம். 39வது வசனம். 2 அக்கா தங்கச்சி 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. முத மாத்தா ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு கொண்டு போனாங்க. ஓகே. 2வது மேரி ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ மேரியோட வாழ்க்கையை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே. அப்போ மேரி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 39 அவளுக்கு மாரியாள் என்று பெயரப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவர் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போ 2 கேரக்டர்ஸ் நம்ம மாத்தாவோட கேரக்டர் நீங்க பாருங்க, மாத்தாவோட மேரியோட கேரக்டர் நீங்க பாருங்க. அவங்க வேறு மாதிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னன்னா, இடத்த ஃபர்ஸ்ட் டைம் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யறாங்கன்னா, தேவ சமூகத்தில் அவங்க காத்திருக்கிறாங்க, ஐக்கியம் கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த சப்ஜெக்ட் பற்றி ஒரு ஆச்சரியமான காரியம் நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்குறேன். உங்களுக்கு என்னோட டீச்சர், பைபிள் ஸ்கூலில் டீச்சர், அவங்களுக்கு எனக்கு 92, அவங்களுக்கு 90. நான் நினச்சேன் அவங்க ரிட்டையர் பண்ணிட்டு எங்கேயாவது போயிட்டாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் நான் இந்த ஆன்லைன் சும்மா தட்டும் போது மார்க்கெட் சீவோடனே வந்துச்சு. அப்போது அவங்க பழைய யார் யாருக்கு இங்கிலீஷ் தெரியும் அந்த பேரை நீங்கள் தட்டிட்டு அவங்க பிரசங்கம் கேட்டு பாருங்க, நிறைய காரியங்கள் அவங்க. அப்போது அவங்களுக்கு 93 years ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங், அப்படியே ஒவ்வொரு நாளை பிரசவம் பண்ணுறாங்க சிங்கப்பூர்ல. அப்போ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இன்டிமசி ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டிமசின்னா ஆழமான ஐக்கியம், தேவனோட கூட நம்ம ஐக்கியம் பண்ணணும். அப்போ ஐக்கியம் தான் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி கடவுள் சொல்லி இவ்வளணும். அப்போ இதை பாருங்க, மாத்தாள் அவங்க ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்க? குசினி வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு மற்ற வேலை ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஆனால் இவங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து 2 காரியத்தை செஞ்சாங்க. தேவனோட ஐக்கியம் கொண்டு இருந்தாங்க. ஐக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதில் ஒரு என்ன முக்கியம்னா, the best time in the morning is 5:30. Best time in the morning is 5:30. இவங்க நினைக்கிறேன் ஆண்டவர் இயேசு காலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சாங்க 5:30 மணிக்கு.
மேரி காலையில் எழுந்து 5:30 மணிக்கு ஜெபிச்சாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா கிவிங் காட் த பெஸ்ட் டைம். இப்போ வந்து honor the Lord your first fruit. அப்போ காணிக்கை நிறைய பேர் கஷ்டமாப்பாங்க செலுத்துறீங்க. ஆனா நீங்க வந்து உண்மையாக நீங்க அவங்களோட பிளஸிங் உண்மையாக நீங்க ருசிக்காம இருக்கிறீங்க. ஒரு சகோதரி எனக்கு போன் அடிச்சாங்க, இந்த மாதிரி நான் என்னோட காடி காசு ஒன்றும் கட்டல. நான் சொன்ன முதல் கேள்வி நான் கேட்டேன், நீ தசம பாங்க ஒழுங்கா கொடுக்குறியா? எப்படி நீ கொடுக்குற? எல்லாம் வேலை எல்லாம் உங்கள் காய் காசு கட்டிட்டு மற்ற பில் எல்லாம் கட்டிட்டு கடைசியில் நீ கொடுக்குறியா? இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இல்லை நான் எல்லாம் முடிச்சுட்டுனா கடைசியில் தான் தஸ்மா பார்க்க அனுப்பி தயவு செய்து செய்யாத. என்ன செய்யணும்னா இந்த உங்களோட சம்பளம் பேங்கில் போட்டுறாங்களே, சரி அங்கே உங்களை தஸ்மாவுக்கு எவ்வளோ வரும், அதில் 10ல் 1 பங்கு அவங்க 5% சொல்லுது. நீங்கள் வசனம் தெரியும்னா நீங்கள் படிச்சு பாருங்க. Proverbs chapter 3 verse 9. Honor the Lord first fruit. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா என் பேசி கேட்டுட்டு காணிக்க கடவுள் கொடுத்தாங்க. அப்போ ஒரு மாதம் பிறகு அவங்க சொன்னாங்க, எத்தனை வருஷம் நான் தசமாவா கொடுத்துட்டு வர்றேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் கொடுத்த உடனே எனக்கு கம்பெனியில் எனக்கு என்ன கொடுத்தாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு நம்ப முடியல, அவ்வளோ பெரிய தொகை எனக்கு கொடுத்தாங்க. அப்போ கடவுள் வந்து காணிக்க இடம் நீங்க கொடுக்கும் போது ஆண்டவர் இயேசு நீங்க பாருங்க. நீங்க வீட்டில் போய் ஒரு வசனம் இருக்கு நினைக்கிறேன், யோவான் புஸ்தகம் 8:28-29 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, I always do, எப்போது கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நான் செய்கிறேன். கடவுளுக்கு என்ன பிரியம் அது நான் செய்கிறேன். அப்போ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு என்ன பிரியம் பாருங்க. மேரி மாத்தா ரட்சிக்கப்பட்டாங்க உண்மைதான், ஆனா அவங்கள பத்தி ஒண்ணு எழுதல. அப்போ ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, 42 படியா, தேவையானது ஒன்று மரியாதை தன்னை விட்டு எடுப்பார், நல்ல பங்கு பெஸ்ட் எடுத்தார். அப்போ ஐக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீ கடவுள் யாருக்கிட்ட நீங்க ஐக்கியம் பண்ணுவீங்க? குடிக்காரர்கிட்ட நீங்க ஐக்கியம் பண்ணுன்னா நீ குடிக்கார மாறிடுவீங்க. திருடர்கள் நீங்க ஐக்கியம்னா திருடர் மாறுவீங்க. ஆனா ஆண்டவர் கூட நீங்க ஐக்கியம் கொள்ள அவர் போல உங்களுடைய சுபாவம், உங்களுடைய கேரக்டர் எல்லாம் அவர் போல நாளைக்கு நாளே உங்க வாழ்க்கை மாறும். எப்படி? அவரை போல. அப்போ ஆண்டவர் வருகையில நம்ம எப்படி இருக்கணும்? அவர் போல இருந்தாதான் என்ன நம்ம அவங்க கூட போக முடியும். சரிங்களா? அப்போ 2வது காரியத்தை நம்ம போவோம். இன்னைக்கு மோசே பத்தி கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். மோசே பத்தி ஓகே, நான் முடிச்சிருக்கப்ப ஓகே, மாட்டா மேரி பத்தி நம்ம 4 காரியத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். He gave first place, number 1 place to God. Number 2, here fellowship, தேவனோட ஐக்கியம் கொண்டிருந்தாங்க. 3வது காலையில் தேவ வசனத்தை கேட்டாங்க. 4வது முழுசா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ முழு உங்க வாழ்க்கை வந்து 12 ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை படிக்கிறீங்க. 12:1-2 ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களில் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுங்களா? முழுசா நம்ம என்ன சொல்றோம், கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும். when you honor him, நீங்க அவரை கனப்படுத்தும் போது அவரே உங்களை கனப்படுத்துவார். ரெண்டு காரியம். சரி, அந்த காரியத்துக்கு நம்ம போவாங்க. இது மோசே பற்றி கொஞ்சம் நேரம் நம்ம பாருங்க. ஊழிய பற்றி கொஞ்சம் நேரம் நம்ம தியானிப்போம். ஊழியம் எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு கடவுளை நீங்கள் அவரை நம்ம ருசித்து முதல் அவர் எப்படிப்பட்டவர்னு தாவீது ராஜா சொல்லி கொடுத்தாரு. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் சொல்றாரு? தாவீது. அப்போ நிறைய பேர் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறாங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் நேரம் இந்த வசனத்தை படித்து கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் பழைய ஏற்பாடு 2வது அதிகாரம் 15 வரை 11 to 15 படியா. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய ஏப்ரியல் ஒருவனை ஒரு எகிப்தின் அடிமைத்து கண்டு 12 அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவன் மண்ணிலே புதைத்து போட்டான். 13 அவன் மறுநாளிலே வெளியே போன போது ஏப்ராயும் மனுஷர் இவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழரை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். 14 அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாகவே வெளிப்பட்டது என்று பயந்தான். 15 பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசே கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் தப்பியோடி மிதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துருவாவை உட்கார்ந்திருந்தான். பாருங்க, இதுதான் ஊழியம். அப்போ மோசே பாருங்க, வாஞ்ச கடவுள் ஊழியம் செய்ய. ஆனால் நம்மளுக்கு ஞானம் வேணும், கடவுள் கூட அவருடைய பவர் வேணும். வசனம் சொல்லுதில்ல, என்ன இல்லாமல் நீங்கள் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் வாஞ்ச இருக்கு. அவர் யூதர் பார்த்த உடனே ரொம்ப வாஞ்ச. அப்போ என்ன நடந்துச்சு? மோசே எங்க ஓடிட்டாரு? வனாந்தரத்துக்கு. பேரோ ராஜாவை பார்த்துட்டு வனாந்தரத்தோடு போய் ஓடினார். 40 வருஷம் பிறகு மறுபடி ஆண்டவரை அழைக்கிறார். அப்போ ஆண்டவர் அழைப்பு இருந்துச்சுன்னா கடவுள் உங்க பக்கம் இருப்பாரு. அப்போ கொஞ்ச நேரம் அப்போ மோசேயோட 2 பாகத்தை நம்ம 34வது அதிகாரத்தை நமக்கு யாத்திரையாகமம் 34. இதில் நம்ம 2-3 படியா. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நீர். 3 உன்னுடனே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கோ ஒருவனும் காணப்படக்கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்போ நம்ம குடும்ப ஜபத்தில் நீங்க எல்லாம் குடும்பமாக நம்ம ஜபிக்கலாம். ஆனா தேவ சமூகத்தில் நீங்க போகும்போது தனியா நீங்க உட்காந்து என்ன செய்யணும்? அவரு கூட ஐக்கியம் கொள்ளணும். சரிங்களா? அப்போ ஐக்கியம் நம்ம ஆண்டு கூட ஐக்கியம் கொள்ளும்போது அப்போ அவரு உங்கள்கிட்ட பேசுவாரு, நீங்க அவங்க கூட பேச முடியும்.
அப்போ இதுல மோசே வந்து 28வது வசனத்தை படியா, அதே 34. அங்கே அவர் அப்பம் புசியாமலோ தண்ணீர் குடியாமலோ இரவும் பகலும் நாட்கள் கர்த்தரோடே இருந்தார். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் பலகைகளில் எழுதினார். அப்போ எவ்வளவு 28வது அதிகாரத்தில் என்ன சொல்றது? 40 நாளே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 40 நாளே தேவ சமூகத்தில் இரவும் பகலும் என்ன செஞ்சிருந்தாரு? என்ன செஞ்சிருந்தாரு? தேவனுடைய ஐக்கியம் கொண்டு இருந்தாரு. அப்போ தேவ ஐக்கியம் வந்து பாருங்க, தேவ ஐக்கியம் என்ன உங்களை என்ன செய்யணும்னா bring you to closer to God. ஆண்டவர் வந்து உங்களை எப்படி எவ்வளவு தூரம் கிட்ட கொண்டு வந்துடுவார். எவ்வளோக்கு எவ்வளோ நீ ஐக்கியம் பண்ணா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கொள்வோம். ஃப்ரெண்ட் பழக ஐயோ வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம். அப்போ என்ன சொல்லுவாங்க? தியா என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட் பற்றி. அப்போ இவர் வந்து தேவ சமூகத்தில் அவர் ஐக்கியம் கொள்ள பேச 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 அவர் வாழ்க்கையில ஆண்டவர் மோசே பற்றி 2 சாட்சி கொடுக்குறாரு. அப்போ அந்த சாட்சி தான் ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில. அப்போ நம்ம வாழ்க்கை இது நம்ம சபையில உட்காந்துட்டு 40 நாளில் இப்போ சார் நம்ம சபையில 30 வருஷம் 40 வருஷம் நீங்க இருக்கீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஆண்டரை போல மாறி இருக்கீங்க. ஆண்டரை பற்றி என்ன சாட்சி ஆண்டரை கொடுக்குறாங்க உங்களை பற்றி. ஆனால் மோசே பற்றி அவர் சொல்றாரு 2 சாட்சி, ரொம்ப முக்கியமான சாட்சி. என்ன சார் தெரியுங்களா? நம்பர்ஸ், என்னாகம புஸ்தகத்தில் நம்பர்ஸ் வந்து என்னாகம புஸ்தகம் 12வது அதிகாரம். லேவியராகவும் என்னாகும் 12:3 படியா. மோசேயானவர் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். மோசே எப்படி இருந்தாரு? பூமியில சாந்த குணமா இருந்தாரு. அவர் யாருடைய கேரக்டர்? இயேசுடைய கேரக்டர். அப்போ மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 28, 29 படிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கின்றேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாத்தீங்களா? பூமியில புதிய ஏற்பாடுல வந்து ஒரு சாந்த குணம் உள்ளவர் யாரு? ஆண்டவர் இயேசு. அப்போ மோசே பழைய ஏற்பாடுல ஒரு சாந்த குணம் பூமியில யாரு இல்லை? மோசே. அப்போ இப்போ நீங்க கடவுள் போல நீங்க மாறிட்டீங்க, கடவுள் கேரக்டர். அப்போ இப்போதான் ஆண்டவர் மோசேக்கு ஊழியத்துக்கு அனுப்பிட்டார். தெரியுங்களா? இப்போ பாருங்க, அவர் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தா ஓடி போயிட்டார். அவர் கடவுள் அனுப்பல, ஆனா அவரு சொந்த பலத்தினால போய் ஊழியத்துக்கு போனாரு. ஆனா அவருக்கு அந்த பயம் பாருங்க. கடவுள் வசனம் சொல்லி நீதிமான் சிங்கம் போல தைரியம் பாருங்க. ஆனா ஓடி போயிட்டாரு. ஏன்னா கடவுள் அவங்க கூட இல்லை. ஆனா 2 தரம் பேரோ ராஜா போய் பார்க்கும்போது எப்படி போனாரு? சிங்கம் போல போனாரு. என்ன சொன்னாரு? என் ஜனங்கள் ஊழிய செய்யறதுக்கு நீ விடு அனுப்பணும் சொல்லி என்ன மோசே கிட்ட தைரியம் பாருங்க. தைரியம் எப்போ வரும்னா கடவுள் நம்ம பக்கம் இருக்கும்போது
நீங்க என்ன ரொம்ப தைரியமா இருக்கு. அப்போ இப்போ அப்போ மோசே பத்தி கொஞ்ச நேரம் நாம தியானிக்க போடுவாங்க. நம்பர்ஸ் சரி மாட்டுக்க ஒரு வசனத்தை நம்பர்ஸ்ல 7வது வசனம் 12-7 படியா. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஓகே, ரெண்டு சாட்சி, அவர் ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளவன். பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி இருந்தாரு? கொலைக்காரனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். மலேசியா லோல தூக்கு தண்டனை. ஆனா கடவுள் மன்னிச்சு ஊழியக்காரங்க அவங்க அனுப்பினார். அப்போ ஊழிய பத்தி இன்னைக்கு நம்ம 22ஆம் தேதி நம்ம பெரிய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம மோசே பத்தி கொஞ்சம் தியானிச்சு அதை பெரிய நம்ம ஜெபிக்க போறோம். எப்படி அந்த ஜபத்தை நம்ம ஜெபிக்க போறோம், எப்படி நம்மளுக்கு இந்த வெற்றி கிடைக்கும் அந்த 22ஆம் தேதி. அப்போ மோசே பத்தி கொஞ்ச நேரம் தியானிப்போம். Turn to ஓகே 32வது யாத்திராகம புஸ்தகம் 32வது வசனம். இதுல ஓகே, இதுல 7 to 12 படிக்கிறீங்க. 7வது வசனம் 7 7 to 12. ஓகே. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்தில் நீ நடந்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். 8 அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை பார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரை உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். 9 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்காமல் உள்ள ஜனங்கள். 10 ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழப்போ, நான் இவர்களை அழித்து போடவோ, நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றான். 11 மோசே தந்தை தேவனாகி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரே, மகா பலத்தில் உள்ள வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி பெரியது என்ன? 12 மலைகளில் அவர்கள் கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்கள் நீர்மூலமாகவும், அவர்களுக்கு தீங்கு செய்ய பொருட்டு அவர்களுக்கு புறப்பட பண்ணினேன் என்று எகிப்தியர் சொல்வானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். பாத்தீங்களா? இதுல மோசே பாருங்க, அவர் நம்ம கடவுள் ஒரு பெரிய கடவுள். மோசே எப்படி பேசுறாரு? ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஜனம் சொல்லல, நீ கொண்டு வந்த ஜனங்கள் நீ. அதனால்தான் பாஸ்டருக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஜனங்களுக்கு உங்களுக்கு தவறு செய்யும் போது அப்போ கடவுள் சொல்றாரு, நீ பெத்தல் சாமி, இவங்க உங்க பெத்தல் சாமி. பாஸ்டருக்கு பாயிண்ட், God is pointing to Moses. நீ கொண்டு வந்த ஜனங்கள். கடவுள் சொல்லுமா, நான் ரட்சித்த ஜனங்கள் சொல்லல, நீ கொண்டு வந்த ஜனங்கள். அப்போ பாஸ்டருக்கு பெரிய பொறுப்பு. அப்போ அவரு என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சவுக்கு சமுத்திரம் திறந்து
என்ன ஜனங்களை அற்புதம் அடியாளம் செஞ்சு கொண்டு வந்துட்டேன் இங்க. ஆனா ஜனங்கள் கொஞ்சம் பாவம் செஞ்சதுனால நீ சொல்ற எனக்கு அழிக்க போற, நீ வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம். ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு இங்க, நான் நினைக்கிறேன் பாருங்க 12 நான் இங்கிலீஷ்ல எழுதிருந்தேன். ஓகே, இங்கிலீஷ்ல பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, turn from your fierce wrath and repent. ஐயோ, என்ன மாதிரி வார்த்தை பாய்க்கிறாரு. கடவுள்கள் சொல்றாரு, ஆண்டவரே நீ மனம் திரும்பு. வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் வந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ கொண்டு வந்த, இதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. உண்மையான ரட்சிப்பு தான் இதே மாதிரி பேசுவாங்க. உண்மையை ரட்சிக்கப்பட்டா என்ன அவர் சொன்னாரு, ஆண்டவரே நீ மனம் திரும்பு, செய்யாத நீ ஜனங்கள். கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு, நினைக்கிறேன் 31, அதே தயவு செய்து 7 தேதியை படிச்சு பாருங்க. 31, 32, 33 என்ன சொல்றாரு மோசேனா, ஆச்சரியமா இருக்கு. படியா அந்தபடியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். 32 ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருளார், மன்னித்தருளோ, இல்லாவிட்டால் நீ எழுதின உங்களுடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். 33 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். ஓகே, இந்த நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன தீர்மானம் எடுத்துட்டாரு தெரியுங்களா? முழு இஸ்ரேல் கூட்டத்தை அப்படியே அழிக்கிறதுக்கு இருந்தாரு முழுசா. அப்போ இவங்க சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பரலோகம் வேண்டாம், நான் போய் என்ன செய்ய போறாங்க, ஏன் நான் கொண்டு வந்த ஜனங்கள் நீ மன்னிக்காம இருக்கிற சொன்ன உடனே மோசே ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் கீழ்ப்படிந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? மோசே சரி, ஐ திங்க் வேற ஒரு இடத்துல God hearkened the word of God. வேற இடத்துல உனக்கு தேடிக்கிற காலையில் தேடிக்கிட்டு கிடைக்கல. மோசே heard the prayer of God. ஆனா மோசே வந்து தேவனுடைய வார்த்தை பிரகாரம் என்ன சொன்னார் தெரியுங்களா? சரி, யாரை நீ அழைக்க வேண்டாம், ஒன்று செய், யாரே அந்த கண்டுபிடி ஒரு கடவுளாக மாற்றி அவங்க ஆண்டவர் இதுதான் கடவுள் சொல்லி அவங்க ஆடி பாடி கொண்டாடுங்க, அவங்க மட்டும் நீ அழைச்சி போடு. இப்போ பாருங்க, இப்போ இஸ்ரேல் தேசம், எனக்கு இஸ்ரேல் தேசம் இருக்கிறது வந்து யார் இல்லைங்க, மோசேனால அவர் சொன்னாரு, நான் இதை அழிச்சிட்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். மற்றவங்க ஆமா நம்ம சில பேர் ஐயோ ஆண்டவர் அழிச்சிட்டு எனக்கு எல்லாம் போட்டு நான் பெரிய பணக்காராகிடுவேன் நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் மேல ஜனம் மேல அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து, ஆண்டவரே இன்னசென்ட். அப்போ பாருங்க, நீ இங்க வந்து பாவம் செய்கிற மனுஷன் நீ அழிக்கிற, அப்போ பாவம் செய்யாத மனுஷன் நீ அழிக்கும் போது நியாயம் இல்லை, நீ மனத்திரும்பு. அப்போ கடவுள் உண்மையாக மனத்திரும்பி என்ன சொன்னார்னா, பாவம் செய்கிற மனுஷன் மட்டும் நீ அழிச்சு போடு. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஜபிக்கிறோம் இந்த கூட்டத்துக்காக? we have to seriously seeking God and fasting and this உட்காந்து பேசி எப்படி இந்த பேரை நம்ம நிறைய பேரை நம்ம எழுதிருக்கிறோம். அப்போ ஜனங்கள் என்ன செய்யலாம், எப்படி ஜபிக்கலாம், என்ன செய்யலாம் நினைச்சு, அப்போது 2 வாரம் தான் இருக்குது நம்மளுக்கு, இன்னைக்கு 2 weeks only. அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே
மோசேக்கு நீ கொடுத்தா பாரத்தை நம்மளுக்கு கொடுவாங்க. மோசேக்கு அந்த ஆத்ம பாரம் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு கொடுவாங்க. அந்த பாரத்தில் நம்ம நின்று இந்த குளம் வட்டார ஜனங்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே நீ கட்டாயம் என்ன கூட மோசே ஜபத்தை நீ கேட்டு எத்தனை ஆயிரத்தில் ரசிக்கப்பட்டாங்க, அதே போல நம்ம ஜபிக்க போகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நீ மாற்றும் ஆண்டவரே. மோசே போல நம்ம மாற்றும் ஆண்டவரை போல நம்ம மாற்றும் ஆண்டவனே. கொஞ்ச நேரம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜபிச்ச பிறகு நம்ம பேராக ஜபிக்க போகிறோம். நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம். பாட்டு பாடி முதல் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்கள் வாழ்க்கை எவ்வளோ கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு? உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உண்மையாக இல்லாட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் கடவுள் ரொம்ப தூரமாக இருக்கு, ஒரு பாரம் இல்லை, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னை மோசை போல மாற்றும் ஆண்டவர் சொல்லிட்டு எல்லாரும் கற்றுட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம்.